ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் ஹெட் ஆஃப் ஸ்டேட். அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூவியாக ஜூலை 2, 2025 வெளியாகிருக்க படம் ஹெட் ஆஃப் ஸ்டேட். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிற படம். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். ஸ்பெயினில் ஒரு ஊரில் தக்காளி திருவிழா நடக்குது. தக்காளியை ஒருத்தன் மேலே ஒருத்தன் பால் மாதிரி அடித்து விட்டெறிஞ்சு விளையாடுறானுங்க. 150 டன் தக்காளி. அந்த தக்காளியை திருவிழாவை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கதாநாயகி பிரியங்கா சோப்ரா. இவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆனதால் ஹிந்தி படம்லாம் நடிக்கிறதில்ல, ஒன்லி ஹாலிவுட் படம் தான். இப்போது இவங்க தக்காளி திருவிழாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க என்ன மீடியாவா, ரிப்போர்ட்டரா, செய்தி நிறுவனமானா அதான் இல்லை. இவங்க ஒரு டீமாக ஒரு மிஷனுக்காக வந்திருக்காங்க. எல்லோரும் ஹெட்ஃபோன் வச்சு அதில் கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. கேமராமேன், லைட்மேன் எல்லோருமே அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI சேர்ந்தவங்க. இவங்களோட சேர்ந்து இந்த மிஷனை இங்கிலாண்டோட MI6 2 புலனாய்வு அமைப்பும் சேர்ந்து இந்த மிஷனை செய்கிறாங்க. ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா திருவிழா கலவரமாக மாறுது. இவங்க யாரை பிடிக்கணும்னு வந்தாங்களோ அவன் முந்திக்கிட்டு இவங்களை தாக்குதல் நடத்த பயங்கரமான கன்ஷாட்டு, பயங்கரமான ஃபைட்டு. இறுதியில் கதாநாயகி பிரியங்கா சோப்ராவை சுட்டு கொண்டுட்டு கெத்தாக போகிறாங்க வில்லன் தரப்பு. பிரியங்கா சோப்ரா சாகலை, பலத்த காயம். கட் பண்ணால் அமெரிக்க அதிபர் பிரமாதமாக மக்களுக்கு உரை நிகழ்த்துறாரு. நம்ம ஃபேவரட் ஹீரோ ஜான்சனா தான் அமெரிக்க அதிபர். இவர் படத்துலையும் இவர் நடிகராகவே இருந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி பிரிட்டன் பிரதமர் இராணுவ வீரராக இருந்து பிரிட்டன் பிரதமராக ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கார். 2 பேருக்குமே கொஞ்சம் லடாய் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிடிக்கல. 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும். பிரிட்டன் பிரதமரே அமெரிக்க அதிபர் மீது பெருசாக ஒன்றும் மதிக்கிற மாதிரி இல்லை, தெரியல. ஏன்னா இவன் நடிகன் தானே அப்படின்னு ஒரு வழியாக 2 பேரோட PAவும் பேசி சமாளித்து ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அமெரிக்க அதிபரே பிரிட்டன் பிரதமரை கலாய்க்க, பதிலுக்கு இவரை திரும்ப கலாய்க்க ஏடா கூடமாக பேசி வம்பிழுத்து வைக்கிறாங்க. 2 தரப்பு அதிகாரிகளும் PAவும் தலையில் கையை வச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லை, நம்ம எவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணால் இப்படி களைச்சி விட்டீங்களடான்னு மறுபடியும் 2 தரப்பு அதிகாரிகளும் காம்ப்ரமைஸ் பேசி நாளைக்கு தலைப்பு செய்தியே இதுதான் வரும். உலகம் பூரா 2 நாட்டு தலைவர்களும் சண்டை போட்டு தான் வரும். அதை மாற்றணும்னா நம்ம ஏதாவது செய்யணும்னு முடிவு செஞ்சு 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் பயணம் செய்யணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் வைரலாகும். அமெரிக்க அதிபர் பிரிட்டன் பிரதமருக்கு கொடுத்த பெரிய கௌரவம், தன்னோட ஃப்ளைட்லேயே அழைச்சிட்டு போனார் அப்படின்னு பழைய பிரச்சனையை மாற்றிடும், மறந்துடுவாங்க அப்படின்னு புது ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது இது பெரிய இந்த ஃப்ளைட் பயணம் பெரிய தலைவலியாக மாறப்போகுதுன்னு. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து போஸெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளைட்டில் பயணம் செய்யும்போது ஃப்ளைட்டு வெடித்து செதறுது. 2 பேரும் நூல் இலையில் தெய்வாதீனமாக சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. இவங்க செத்துட்டாங்கன்னு புதிய பிரதமர், புதிய அதிபர்லாம் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்களை யார் சாகடிக்கிறதாக அந்த ஃப்ளைட்டை வெடிக்க வச்சது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த படம் முடியுதுங்கிறத. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி படம் தான். காமெடி கம்மியாக தான் இருக்குது, ஆக்ஷன் தான் அதிகம். தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் 2021 நோபடி அப்படின்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எடுத்திருந்தார். அது வேறு லெவல் சம்பவம். அதனால் இந்த படத்துக்கு உலகம் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இல்யா நைசுலர் இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். பிரியங்கா சோப்ரா, ஜான்சனா, இட்ரிஸ் எல்பா,
ஜாக் யுகேட் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. 2 ஜூலை 2025 அன்று உலகம் பூரா ஓடிடி தளத்திலையும் இந்த தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வெளியாகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். இட்ரிஸ் எல்பா, ஜான் செனா 2 நாயகர்களும் இணைந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன், சேசிங், காமெடி எல்லாம் இருக்குது இந்த படத்தில். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ்.